எவ்வளவு நீர் இறைத்தாலும் வற்றாத நீர்வளம். ராமர் வில்லூன்றி தண்ணீர் எடுத்த இடம், சீதையின் தாகத்தினை தீர்த்த இடம், அதுதான் பொக்கனை. இந்த இடத்தின் வரலாறு தெரியுமா? வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான இடத்திற்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அதாவது யாழ்ப்பாணம் ஊரெழு மேற்கில் அமைந்திருக்கிற பொக்கனை என்கின்ற இடத்திற்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த இடமானது சுன்னாகத்திற்கு மிக அருகில் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பொக்கனை கிணறானது எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது தொடர்பான விடயங்களை இந்த காணொலியூடாக நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். பொக்கனை கிணறுடைய வரலாற்று ரீதியிலான இந்த கிணறினுடைய உருவாக்கம் தொடர்பாக பார்க்கிற போது பல்வேறுபட்ட கதைகள் காணப்படுகிறது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்னால அவ்வாறான கதைகள் கூறப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இலங்கையிலிருந்து ராமன் மற்றும் சீதை இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற போது முதலிலே ராமனுக்கு தாகம் ஏற்பட்டதாகவும் அவர் அதற்காக நிலாவரை கிணற்றில் தண்ணீரை அருந்தியதாகவும் அதன் பின்னர் ஊரில் நோக்கி நகர்ந்து செல்கின்ற போது சீதைக்கு தாகம் ஏற்பட்டதாகவும் அதற்காக ராமன் தன்னுடைய வில்லை கொண்டு இந்த உருவாக்கினதுதான் இந்த பொக்கனை கிணறுன்னு சொல்லி வரலாற்று ரீதியிலான சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. ராமர் வில்லூன்றி தண்ணீர் எடுக்கும் போது ராமருடைய பெருவிரல் அடையாளமும் முழங்கால் அடையாளமும் தரையில் பதிந்து காணப்படுவதாக இந்த மக்களிடையே நம்பிக்கை காணப்படுகின்றது. மேலும் பல்வேறுபட்ட கதைகள் அதாவது ஊர் மக்கள்னால இந்த கிணற்றினுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பதற்காக சொல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த கர்ண பரம்பரை கதைகளுடன் தொடர்படுத்தி அவர்கள் இந்த கிணற்றினுடைய தோற்றம் தொடர்பாக கூறுவதை இங்கு பார்க்கும் போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொக்கனைக்கு அருகிலுள்ள ஆலயத்தில் பூஜை செய்யும் பூசகரின் கனவில் பொக்கனையின் அடிப்பகுதியில் ஒரு சூளம் இருப்பதாகவும் அந்த சூளமானது தங்கத்தினால் ஆனது என்றும் அவருடைய கனவில் வந்ததாக கூறியிருக்கின்றார். அதனை அவர் ஊர் மக்களிடத்திலும் கூறியிருக்கின்றார். அதனை கேட்டு ஒருவர் பொக்கனையின் அடிப்பகுதிக்குள் இறங்கி பார்த்துவிட்டு மேலே கூறினார், ஒரு சூளம் இருப்பதாகவும் அதனை சுற்றி பாம்புகள் இருப்பதாகவும் அது மட்டுமல்லாது கீழே பெரிய ஆறை ஓடுகின்றது என கூறியிருக்கின்றார். பின்னர் மறுபடியும் அந்த சூளத்தினை எடுப்பதற்காக பொக்கனை அடிக்குள் இறங்கி இருக்கின்றார். பல மணி நேரமாகியும் அவர் மேலே வரவில்லையாம். அவர் இறந்திருக்கலாம் என நம்பப்பட்டது. இவ்வாறான சில கதைகளும் இங்கு கூறப்படுகின்றது. கேரிமலை கடல்ல கடல் நீர் கொந்தளிக்கின்ற போது இந்த பொக்கனை கிணற்றிலிருந்து நீரானது அதிக அளவில் வெளியேறுவதாகவும் கொந்தளிப்பை அவதானிக்கக்கூடியதாகவும் இருப்பதாக இங்கே இருக்கிற ஊர் மக்கள் கூறுகின்றார்கள். இதனால் அந்த கிராமம் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். இவ்வாறு பலமுறை இடம்பெற்றுள்ளதாம். இவ்வாறு மூழ்கும் போது அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள், ஆடு, மாடு, கோழி மற்றும் விவசாயம் போன்றவை அழிந்து போயிருக்கின்றன. இவ்வாறான நேரத்தில் தொடர்ந்து வெள்ளம் 56 நாட்கள் வற்றாமல் இருக்குமாம். அதுவரைக்கும் மக்கள் அயல் கிராமங்களில் குடியேறுவார்களாம். பின்னர் கடல் கொந்தளிப்பு குறைந்ததும் பொக்கனை தண்ணீரை இழுத்து விடுமாம். பின்னர் மக்கள் தம்முடைய கிராமத்திற்கு குடியேறுவார்கள். இவர்களுக்கு ஏற்பட்ட அழிவுகளுக்கு பல அமைப்புகளும் உதவி செய்திருக்கின்றன. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் இந்த பொக்குனை கிணற்றை புனரமைப்பு செய்து பல்வேறுபட்ட ரீதியில் பல்வேறு இடங்களுக்கு நீரை விநியோகம் செய்து கொண்டிருப்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. இதற்கருகில் குழாய் கிணறுகள் அடித்து குழாய்கள் மூலம் இங்கிருந்து மானிப்பாய், சங்குவேலி, சுன்னாகம், கந்தரோடை,
கட்டுடை, நவாலி போன்ற இடங்களிற்கு நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பொக்கனை எவ்வாறு தோன்றியது என்பதற்காக அறிவியல் ரீதியாகவும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது யாழ்குடா நாட்டை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சுண்ணாம்புக்கல் நிலங்களாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் அந்த சுண்ணாம்பு கற்கள் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு பிளங்கள் உருவாகி அந்த பிளங்கள் உடைகின்ற போது இல்லாட்டி அரிக்கின்ற போதுதான் இவ்வாறான குளங்களாக இருக்கட்டும் பொற்கணைகளாகட்டும் உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பொற்கணை குளம் கூட உருவாகி இருக்கலாம் என்று அறிவியல் ரீதியாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யாழ்குடா நாடானது சுண்ணாம்பு நிலங்களை கொண்டது. இத்தகைய நிலங்கள் உள்ள இடங்களில் நீர் சிறுதுளை அமைத்து அரிக்கும் அல்லது கரையும் போது நிலக்கடியில் பிளங்கள் ஏற்படுகின்றன. பிலம் மேலும் அரிக்கப்பட அதன் பரிமாணம் அதிகமாவதனால் பிலத்தின் மேற்பரப்பு இடிந்து வீழ்கின்றது. அத்தகைய இடிந்து விழும் இடங்களில் இதுபோன்ற பொக்கணிகள் சிறுகுளங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதுவே ஊருளி பொக்கணியில் விடயத்திலும் நடந்திருக்கின்றது. இது ஊருளிவிற்கு மட்டுமல்லாமல் குறும்புசிட்டியில் உள்ள பேய்கிணறு, நிலாவரை கிணறு ஆகியவற்றிற்கும் இதே கதைதான். இந்த பொற்கணையானது ஊர் மக்களினால யாமா என்று அழைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் கூட இங்கு வருகை தந்து இந்த கிணற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக வரலாற்று சிறப்புமிக்க பொக்கணை கிணற்றை தொடர்பாக இந்த உலா நிகழ்ச்சியில நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.